ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எப்போ, அதாவது உங்களுக்கு என்ன கல்லூரின்னு தெரிய போகுது. எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருப்பீங்க. டே 3ல் இருக்கோம். இன்னைக்கு லாக்கோட பிரச்சனை. லாக் எப்போ பண்ணணும், சர்வர் இஷ்யூ ஆகுமா ஆகாதா, ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணலாமா இல்லை மேனுவல் லாக் பண்ணலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை இருக்காதுல்ல அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், கல்லூரி நமக்கு எப்போ தெரிய போகுதுன்னா ஜூலை 24, நாளைக்கு ஒரு நாள் கேப்பு. ஜூலை 24 நாளானைக்கு என்ன கல்லூரின்னு தெரிய போகுது. நீங்கள் செஞ்சு வச்ச கல்லூரி அண்ட் செஞ்சு வச்ச சாய்ஸ் ஃபில்லிங் வச்சு ஒரு கல்லூரி, ஒரு பிரான்ச் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது எப்போன்னு நாளானைக்கு தெரிய போகுது. ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கீங்களா, எல்லா காலேஜும் போட்டிருக்கீங்களா, சாய்ஸ் ஆர்டர் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, டாப் காலேஜ் வச்சுருக்கீங்களா, சாய்ஸ் இனஃப் சாய்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் கம்மி சாய்ஸ் போட்டிருக்கீங்களா, எல்லாம் செக் பண்ணிவிட்டு பக்காவாக இன்றைக்கி ரெடியாக இருங்க. டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இன்னும் ஒரு 2 hours தான் இருக்குது. ஏன்னா சாய்ஸ் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மணிக்குள்ளே பண்ணணும். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு, எல்லாத்துக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரணும். ஒரு 1000 லைக்கு மேலே வச்சா தமிழ்நாடு ஃபுல்லாக போய் சேரும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்த ரவுண்ட் 2 பாவம் வெயிட்டிங்கு. ஸோ சாய்ஸ் லாக் டுடே பிஃபோர் 2 PM. ஏன் சார் 2 மணிக்குள்ளே பண்ணணும், அவசரம் ஏன் சார் நான் பண்ணணும், நீங்கள் என்ன சார் அவசரப்படுத்துறீங்க? அப்படிலாம் கிடையாது. 5 மணிக்கு நமக்கு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக், ஆனால் எப்பவுமே 5 மணிக்கு தான் ஆகுமான்னு கேட்டால் கரெக்டாக 5 மணிக்கு ஆகாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் நீ அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணாத, அது ஆட்டோமேட்டிக் லாக். நீ என்ன பண்ணுறன்னா, சாய்ஸ் லாக் பண்ணணும்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு சாய்ஸ் ஃபில்லிங்கில் போய் பண்ணுவீல்ல, சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் இங்கே சாய்ஸ் லாக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணினா உனக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி அடிச்சு போட்டீங்கன்னா உனக்கு சாய்ஸ் லாக் ஆயிடும். சரியா? இப்போ பிஃபோர் 2 PM முன்னாடி ஏன் பண்ணுங்கன்னா, சர்வர் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. நம்ம கிட்ட பண்ணீங்கல்ல, ஒரு 1000க்கும் மேற்பட்ட நம்ம கிட்ட பண்ணிட்டாங்க, 2000 பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கிட்ட பண்ணவங்கெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே கால் பண்ணி, நம்ம டீம் கால் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க அவங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க, என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கன்னு. ஏன்னா நீங்க உதவி கேட்டு வந்திருக்கீங்க, என்ன ஏதுங்கிறது ஹெல்ப் பண்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேட்டுக்கங்க. டீமோட நம்பர் கீழே வச்சிருக்கேன், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டுக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் யாராவது திரும்பவும் நீங்கள் பார்க்கணும், இல்லை திரும்பவும் நீங்கள் புதுசாக அனுப்புறீங்கன்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, அவங்களோட 5 பேர்த்தோட நம்பர், டீம்மேட் நம்பர். நீங்கள் அதில் அனுப்பிச்சிங்கன்னா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த மேனுவல் லாக், இது வேறு என்னது மேனுவல் லாக், இந்த மேனுவல் லாக் ஏன் சார் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பீங்க ஐடி பாஸ்வேர்டு, இல்லை யாராவது ஃபோனை வச்சு கையில் மாற்றி விட்ருவாங்க. ஃபோனில் இப்படி பண்ணும்போது கை மாறிடும். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் சேஃபாக எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு ஒரு 2 மணி போல் லாக் பண்ணிவிடு. பிரச்சனை முடிஞ்சு. லாக் பண்ணிவிட்டு பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோ. பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ண மறந்துடாத. ஏன்னா அந்த பிடிஎஃப் வச்சு தான் 24ஆம் தேதி கிடைக்க போகிற காலேஜ் எந்த சாய்ஸ்ன்னு தெரியும். அப்போ தான் அப்வோர்ட் கொடுக்குறதா, டிக்ளைன் கொடுக்குறதா, என்னங்கிறது நல்ல அந்த விஷயங்கள்லாம் நம்ம கணிக்க முடியும். ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. தயவு செய்து லாக் பண்ணதுக்கப்புறம் எஸ்ங்கிறது வரும், லாக் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு வரும். ஆனால் சில பேருக்கு சர்வர் இஷ்யூனால டிலே ஆகலாம். பட் நான் அதுக்கு தான் சொல்கிறேன், பிஃபோர் 2 மணிக்கு பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஆகாத சர்வர் இஷ்யூ, பட் நீங்கள் 2 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது என்னோட இது. சார் அவசரப்படுத்துறீங்க சார், அவசரமாக சொல்கிறீங்க, இருக்கிற டைமு நாங்கள் பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிக்க, அது உன் இஷ்டம். ஒரு 3 மணி 4 மணின்னு பண்ணிக்க. 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக் லாக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்பவும் ஆகலாம், 6 மணிக்கு ஆகலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் 5 மணிக்குள்ளே நீங்கள் திருப்தியாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு பார்த்துக்கங்க. அண்ட் மேனுவல் லாக் பண்ணுங்க, ஓடிபி போட்டு. ஆட்டோமேட்டிக் லாக்கு வெயிட் பண்ணாதீங்க, மாறுறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை இருக்குது. மேபி வெளியில் இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்தே யாராவது தெரியாமல் கூட மாற்றிடலாம், தெரியாமல் கூட மாற்றிடலாம். தயவுசெய்து ஒரு சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் மேனுவல் லாக். சரி, இதை பற்றி பேசியாச்சு. சர்வர் இஷ்யூ வரும், அதை பற்றி பேசியாச்சு. ஜூலை 24 எப்படி சார், எந்த கல்லூரி சார் எனக்கு கிடைக்கும், எந்த கல்லூரி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எந்த கல்லூரி உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீ வச்சிருக்க சாய்ஸில் உன் ரேங்க்குக்கு க்ளோஸராக இருக்க கல்லூரி கிடச்சிடும். உன் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் வச்சு தான் ஆராய முடியும். இப்போ டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பல வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கல்லூரிகள் கிடைக்க போகுது. மேலேயே நிறைய பேருக்கு லாக் ஆக போகுது. காரணம் என்ன அப்படின்னா, மேலேனா நீ போட்டிருப்ப டாப் காலேஜ், மேலேயே ஏன் லாக் ஆகுதுன்னா நல்ல காலேஜ் தானே மேலே போட்டிருப்ப. அப்போ அதில் குமரகுரு, கிருஷ்ணா, ஈஸ்வர், கேபிஆர், சாய்ராம், சென்ட் ஜோசப், சவிதா, இல்லை பிரின்ஸ்லி வெங்கடேஸ்வரா, இந்த மாதிரி போடும்போது நீ மேலேயே நல்ல கல்லூரி வச்சிருப்ப, கிடச்சிரும். ஏன்னா கம்மி கட் ஆஃப்கே இந்த வருஷம் உங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு 5லேருந்து 6 கட் ஆஃப் டிக்ரீஸுங்கும் போது கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஆனால் சாய்ஸஸ் எதுக்கும் சேஃப்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள்.
நாட் அலர்டட் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நாட் அலர்டட் வந்ததுன்னா தேவையில்லாமல் முதல் ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஐ மீன் சாய்ஸ் ஸ்பில்லிங் தப்பாக பண்ணி நமக்கு பிடிக்காத காலேஜ் வந்துச்சுன்னா டிக்ளைன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். எதுக்கு தேவையில்லாமல் நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே நீ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீ வந்து எடுத்துரு சீட்டை. ரவுண்டு 1 நீ எடுத்துரு. 7.5 ரிசர்வேஷன் மோஸ்ட்லி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்தேன். பட் ஆனால் வந்து சாய்ஸஸ் இன்னும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பட் நல்லா இருக்குது, உங்களுக்குமே நல்ல காலேஜ் கிடைக்கும். 2500 பேர் இருக்கீங்க, 2500 பேருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும். அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், ரவுண்டு 2 மாணவர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. ரவுண்டு 1 மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு 4000-5000 பேர் ஆப்சென்ட் இருப்பான். எல்லாம் போக ஒரு 25000 பேர் தான் சீட் எடுப்பான். ஸோ அது எல்லா ரிப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் கழிஞ்சா தெரிஞ்சிடும். 24, 25 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் முடிஞ்சோன்னு தெரிஞ்சிடும் எந்த கல்லூரின்னு கிடச்சிரும். அந்த கல்லூரியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு 5-6 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை பற்றி நான் இன்னைக்கு சாயங்காலம் வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கங்க. அந்த வீடியோ தெளிவாக உங்களுக்கு இருக்கும். டிஎஃப்சிக்கு போகணுமா இல்லை காலேஜுக்கு போகணுமா எல்லா விஷயமும் நம்ம பேசுவோம். ஸோ அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணலாம், ஸோ எது வந்து பெஸ்ட் ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு, அக்செப்ட் அண்ட் ஜாயின். ஆல்ரெடி சொன்னது அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு தான். ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஆப்ஷன், அது கொடுத்தா என்ன ஆகும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது இன்னொரு வாட்டி நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், 24, 25க்குள்ளே நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் பண்ணி ஆகும். 25 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணனா அடுத்த ரவுண்டுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஐ மீன் 3ஆம் தேதி, ஆகஸ்ட் 3ஆம் தேதி அடுத்த ரவுண்டுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். அடுத்த ரவுண்டில் நீங்கள் போயிடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சீட்டும் போயிடும். ஓகேவா? அதனால் 25ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணுங்கிறது தான் இது. ஸோ ஆண்டவனை வேண்டிக்கங்க. இது வந்து 12th ரிசல்ட்டை விட மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா என்ன கல்லூரிங்கிறது தெரிய போகுது, தலையெழுத்தை மாற்ற போகுது. ஒரு நல்ல கல்லூரியில் கிடச்சதுன்னா உன் தலையெழுத்து மாறி மிகப்பெரிய அளவில் பெரிய ஆளாக வருவேன். ஏன்னா வந்து அந்த கல்லூரியும் ஒன்று மேம்படுத்தி நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஹையஸ்ட் சேலரியில் நீ போய் வந்து சேர்ந்துருவேன். ஸோ அதனால் 24ஆம் தேதி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, பேரண்ட்ஸ் எல்லாருமே வேண்டிக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் தப்பு பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்ல. கண்டமேனிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க, தெரியாத மாதிரி பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ இப்பவும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 2 to 3 hours இருக்குது. இப்போவும் நீ வந்து ஃபைனல் லிஸ்ட் எடுத்து ஆர்டர் பண்ணி எல்லாம் செக் பண்ணி ஒரு வாட்டி பாரு. ஸோ நான் முதல்ல சொல்லிட்டேன், சாய்ஸ் லாக் மேனுவலாக பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் மேனுவலாக பண்ணலைனாலும் அது லாக் ஆகிடும். ஆனால் மேனுவலாக பண்ணிவிடு, என்னுடைய கருத்து அதுதான். ஏன்னா ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 24th என்னங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நிறைய வளவலன்னு பேசினா உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பற்றி வரும். அதுக்கான வீடியோ உங்களுக்கு வரும். நீங்கள் தயவுசெய்து அது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண தெரியும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட்னா சாய்ஸ் ஃபில்லிங் அனுப்புறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீம்மேட்டோட நம்பர் வச்சுருக்கேன். அந்த நம்பருக்கு திரும்பவும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கடைசி நிமிஷத்தை கூட செக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனா உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஏன் லாக் பண்ணணும், எப்போ லாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் லாக் பண்ணிட்டீங்களான்னு. அதுக்கு தான் அவங்க கூப்பிட்றாங்க. ஓகேவா? ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால தான். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.